புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, கண்மலையானவரே, எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமை எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 28ஆம் சங்கீதம், அதுல 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்ட. கர்த்தர் என் பலனும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு பலனா இருக்காங்க, இவங்களுக்கு பலனா இருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் இருக்கு, இவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. நமக்கு பேக்ரவுண்டு இயேசு கிறிஸ்து தான். நமக்கு பலனா இருக்கிறவர். நம்முடைய பலத்துல எது செய்ய முடியாது. பலத்தால் செய்ய முடியாதையா அப்படின்னு பாட்டுக்கு பாருமா இல்லையா? நம்முடைய பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பலம் வேணும். இந்த புதிய நாளை காணும்படி தேவன் செய்தாரே, இந்த நாளை ஆண்டவனுக்கு ஆசீர்வாதம் தரணுமா? அவருடைய பலனை கேட்கணும். சிம்சன் கேட்கிற, ஆண்டவரே உங்களுடைய பலனை, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை, மறுபடியும் அந்த அபிஷேகத்தை, எனக்கு இந்த பலனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சிம்சன் அண்ணன் கேட்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அப்ப கர்த்தர் தான் நம்மளுக்கு என்ன பலனாக இருக்கு. இந்த நாள் வரைக்கும் உங்களை தூக்கி சுமந்து வந்த கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. 2வது காரியம், என் கேடகமாக இருக்கிறார். 3வது காரியம், இருதயம் அவரை நம்பி இருந்தது. கர்த்தருக்கு என்னது இருதயம்? ஆமா, மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்க தேவன். உங்க வாழ்க்கை, உங்க இருதயம் யாரை நம்பி கொண்டிருக்கிறது? உங்க இருதயத்தை ஆற்று கொடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கு சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த காலை நேரத்துல எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் தாவீது, இருதயத்திலே என் கர்த்தருடைய வார்த்தையை வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல போட்டிருக்கு, இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு. இருதயத்துல விசுவாசிச்சு நாவல அறிக்கை செய்ய எனக்கு அருமையான தேவன். இருதயத்துல எத்தனையோ கவலைகள், எத்தனையோ விதமான போராட்டங்கள், பல விதமான எண்ணல்கள் ஓடிக்கிட்டு இருக்கலாம் உங்க இருதயத்துல. ஆனா வெளியே நீங்க சிரிக்கலாம், உள்ள நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய உங்கள் இருதயத்தை உற்று பார்க்கிற தேவன். உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த காயங்கள், அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை மாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அமர்ந்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. மனுஷ முகத்தை பார்க்கலாம், அவங்களுடைய வெளித்தோட்டத்தை பார்க்கணும்னு. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணார்? உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்ப அந்த இருதயத்துல வாசம், அந்த இருதயம், முழு இருதயமும் யாருக்குரியதுங்க? தேவனுக்குரியது. அப்ப அந்த இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை வைங்க. வேண்டாத விதமான கசடுகளை உள்ள வைக்காதீங்க, ஸ்டோர் பண்ணாதீங்க. ஆமா, கர்த்தருக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சிங்களா, ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவர் இருதயத்துல நீங்க தங்கிருங்க, ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க அமர்ந்துருங்க, ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இருதயத்தை தான் தேவையில்லாத காரியங்கள் என்ன பண்ண எழும்புமா? நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். கசப்பு, கோபம், எரிச்சல், சண்டை, பொறாமை, எத்தனையோ விதமான மாமிச கிரிகள் என்ன இருதயத்திலிருந்து புறப்படுமா? அப்ப இருதயத்து நினைவுகள் என்ன பண்ணும்? அப்ப நம்மளை பேசுறாங்கன்னா எப்படி? அவ இருதயத்தை தான் பேசுவோம். சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்பாங்க, விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் அப்படின்பாங்க. அவ இருதயத்துல தான் வெளியே வருது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்துல வச்சுட்டு அப்படி இல்லை. ஆண்டவர்னா நம்ம இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். வாழ்க்கையில இருதயத்தை பரிசுத்தம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தரிசிக்கிற பிள்ளைங்க. உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருதயத்துல தேவையில்லாத வேதனைகளை வைக்காதீங்க, சந்தோஷத்தை வைங்க, சமானத்தை வைங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நம்பிக்கையோடு இருங்க. இங்க வசனம் அழகா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. உங்க இருதயம் எதை நம்பி இருக்குங்க? இயேசு நம்புதா? மத்த எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் நம்ப கூடாது, இயேசுவை மாத்திரம் நீங்க நம்புவோம். ஆமா, கடங்காரன் கொண்டு இருந்தா கடன் வாங்கிடலாம், இவங்க கொடுத்தா வாங்கிடலாம். அங்க இல்ல, நம்முடைய இருதயம் நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், நம்புகிறது அவராலே வரும்.
நீங்க நம்புறது அவரால் நிச்சயமா வருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு செய்யாம யாருக்கும் செய்யப்படாதுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இந்த பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, கூலி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு தான் வாங்காம வந்துருமா? பிள்ளைகளுக்கு விருப்பமான என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்க அதை சாப்பிடுது சாப்பிடுன்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? ஆமா, சோத்த இருதயத்து நினைவு, அந்த பிள்ளையுடைய நினைவுல ஆசை விருப்பத்தை நம்ம செய்யறோமா இல்லையா? ஆமா, ஒரு பொல்லாத நம்மளே இப்படி செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஏக்கங்களை நிறைவேற்றுகிற வல்லமை அவரை நம்புங்க. அதற்கு இருதயம் அவரை நம்பி இருந்தது. இந்த இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சரியா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இருதயத்தை என்ன பண்ண பிசாசு நோட்டம் மட்டும் பார்ப்பான். எப்படி இந்த இருதயத்தை கெடுக்கலாம், எப்படி இந்த இருதயத்தை கெட்டு போக பண்ணலாம், இந்த இருதயத்தை எப்படி வலிவு போக பண்ணலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை என்ன பண்ண வலிவு போக பண்ணினான் பிசாசு. அந்த மறக்க வச்சானா, நன்றி என்ன பண்ண மறக்க வச்சுட்டான். தேவன் செய்த அற்புதத்தை மறந்தாங்களாம், சீக்கிரமாய் மறந்து போனாங்க. இருதயம் என்ன பண்ணுச்சுங்க, ஆமா, பூண்டு வெங்காயத்துலதான் இருந்துச்சு. அவங்க இயேசு ஆராதிக்கல நோக்கமே இல்லை. அவங்க எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி கூட நம்ம இருதயம் என்ன பண்ணணும், எங்க அப்பா எனக்கு இருக்கிறார், எங்க அப்பா எனக்காக யாவையும் செய்ய முடியும், எங்க அப்பா எல்லாமே எனக்கு செய்வார். நம்பிக்கை, திட நம்பிக்கைய கர்த்தருக்கு காத்திரு கழுகு போல செட்டையில் அடித்து உயரை எழும்புவார்கள். அது மாத்திரம் அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த இருதயம் நம்பி நான் சகாயம் பெற்ற ஆகையா இருதயம் மறுபடியும் இருதயம் என்ன பண்ண கலிகூர். நீ ஆண்டவருடைய வார்த்தைய இந்த இருதயத்துல வச்சுட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, எங்க அப்பா எனக்காக யாவை செய்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. எங்க அப்பா எனக்கு நிச்சயமா செய்வார். இந்த இருதயத்துல வச்சு பாருங்க வார்த்தைய. அது ஒரு நாள் தியானிச்சு பாருங்க, அது கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அது உண்மையா செயல்பட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கலிகுரு, ஒரு கொண்டாட்டத்தை நீங்க பார்க்க முடியும். இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறின தாவீது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவனை கொண்டாடினார். உங்களை வச்சு ஆண்டவர் கொண்டாடுவார். உங்களை நிச்சயமா அவங்களை ஆஸ்வதிப்பார். உங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லாவற்றையும் ஒரு முடிவை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இங்க வசனம் அழகா சொன்ன இருதயம் கலிகுற, உங்களை வாழ்க்கையில கலிகுற பண்ணுவான். இந்த புதிய நாள் ஒரு கலிகுறு கொண்டாட்டத்தின் நாளாக உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. எப்பொழுதும் இருதயம் அவரை முழுமையாய் நம்பும் பொழுது. அடுத்து கடைசியா சொல்லுது பாருங்க, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சந்தோஷமா இருக்கிற பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்ப என் பாட்டு, நீங்க எத்தனையோ பாட்டை பார்க்கிறோம். நம்ம எந்த பாட்டை பாடி இருக்கிறோம், நம்ம எந்த பாட்டை நேசிக்கிறோம், ஆண்டவரை உயர்த்துகிற பாடலை நம்ம நேசிச்சு அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம பாட்டினால் அவரை துதிக்கணும். நம்ம செபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவர் ஆவலாய் கேட்கிற தேவன். உங்களை ஜபத்தை ஆவலா யார் சொன்னது? உங்களை ஜபத்தை நீ ஜபமான தெரியாது, உங்களுக்கு உங்களை பாட்டு பாட தெரியாது, யார் என்ன சொல்லிவிட்டான்? உங்க ஜபத்தை நீங்க பாடுகிறத ஆண்டவர் ஆவலாய் கேட்கிறார். உங்களை நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை தேவ பிள்ளைங்க, இருதயத்தை அங்கே இங்கே சாய விடாதீங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. அந்த இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. வெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக தருவார். வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்க இருதயம் உம்மை நம்பி ஆண்டவரே சோத்திரமப்பா கலிகுற பண்ணுவீரான். கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும் அப்பா. இருதயத்துல காணப்படும் இருதயத்துல அந்த வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இருதயத்தின் வலிகள், இருதயத்தில் இருக்கிற காயங்கள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் ஒரு அற்புதம் நடப்பதாக. கலிகுற பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன்